என்னுடைய பெயர் மதுரகவிதாசன். அடியேன் மதுரகவிதாசன். என்னுடைய ஆச்சாரியன் அனந்தாழ்வான். என்னுடைய குரு அனந்தாழ்வான். அனந்தாழ்வானுக்கு எப்படியோ தெரிஞ்சிடுத்து ஸ்ரீரங்கத்திலேருந்து நீங்கள்லாம் கஷ்டப்பட்டு நடந்து திருமலைக்கு வரீங்கன்னு. அதனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, திருமலை அப்பனின் பிரசாதத்தை என்கிட்ட கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னார்னு அந்த சிறுவன் சொல்ல, அந்த தனியன் என்ன சொல்லுங்கோன்ட்டு அனந்தாழ்வான் கேட்க, அவர்கள் எல்லோரும் அந்த 4 வரிகள் கொண்ட தனியனை சொன்ன பொழுதுதான் அனந்தாழ்வானுக்கே தெரிஞ்சது, திருமலை அப்பனே சிறுவனாக வந்திருக்கிறான். திருமலை அப்பனே தன்னை ஆச்சரியமாக ஒரு குருவாக பாவித்திருக்கிறான் அப்படின்ற விஷயம். ஆண்டாள் பிறந்த அந்த திருவாடி பூரத்தன்னிக்கே இந்த உலகத்தை விட்டு பரமபதம் போய் சேர்ந்து விட்டார் அனந்தாழ்வான். ஆனா இன்னைக்கும் மகிழ மரமாகத்தான் அந்த அனந்தாழ்வான் தோட்டத்துல அனந்தாழ்வான் இருக்கார். ஒவ்வொரு திருவாடி பூரத்தன்றும் திருமலையப்பன் அந்த சகல விதமான மாலை மரியாதையோடு சேர்ந்து அனந்தாழ்வானை போய் பார்க்கிறார். பார்த்து அந்த மகிழ மரத்துக்கு மரியாதை பண்ணிட்டு வர்றார் பெருமாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தெய்வ தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கம். அனந்தாழ்வானோடு சேர்ந்து அனந்தாழ்வானை ஆனந்தமாக தொடர்ந்து அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். போன பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, திருமகள் எப்படி தானே விரும்பி அனந்தாழ்வானை தன்னுடைய தந்தையாக தேர்ந்தெடுத்தாள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த திருமலை வாசன் தன்னுடைய குருவாக அனந்தாழ்வானை எப்படி பாவித்தார் அப்படின்ற ஒரு சிலிர்ப்பூட்டும் வைபவத்தை நாம பார்ப்போம். அனந்தாழ்வான் ஒரு முறை என்ன பண்ணார் அப்படின்னா, திருமலையை விட்டு தென்னகம் நோக்கி போகணும் அப்படின்னு வந்தாராம். அவர் அப்படி வரும்பொழுது பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னா, அனந்தாழ்வானுக்கு பசிக்குமேன்னு சொல்லி தன்னுடைய பிரசாதத்தெல்லாம் கொடுத்து அமிச்சார். பாதி தூரம் நடந்து வந்துட்டே இருக்கும் பொழுது அந்த பிரசாத கட்டை திறந்து பார்க்கிறார். பார்க்கும் பொழுது பார்த்தா அந்த பிரசாதத்துல நிறைய எறும்புகள் இருந்ததாம். உடனே அனந்தாழ்வான் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய சீடர்களை அழைத்து, இந்த எறும்புகள்லாம் இருக்கே, இத சாதா எறும்புகள்னு நம்ம நினைக்க கூடாது. இந்த எறும்புகள் அத்தனையுமே என்ன அப்படின்னா திருமலை வாசனின் பக்தர்கள். ஏன்னா குலசேகர ஆழ்வார் என்ன பண்ணார், இந்த மலையில இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே அது எல்லாமே எப்படின்னாக்க ஏதோ ஒரு விதத்துல திருமலை வாசனின் பக்தராகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நாம இதை எறும்பு தானேன்னு அலட்சியப்படுத்தக்கூடாது. பக்தர்கள் தான் என்ன பண்ணிருப்பா, ஏதேனும் ஆவேனே அப்படின்னு குலசேகர ஆழ்வார் அன்னைக்கு பாடினார். அப்படி ஒருவேளை குலசேகர ஆழ்வார் தான் இப்படி எறும்பா மாறி ஒரு திருமலை வாசனின் பக்தராக இருந்து இந்த பிரசாதத்துல வந்துட்டாரோ என்னவோ. அப்படி பெருமாளோடு மட்டுமே இருக்கணும்னு நினைச்ச பாகவதோத்தமரா இந்த எறும்பு இருக்கலாம். அப்படி நினைச்சு வாழக்கூடிய ஒரு ஜீவனை பெருமாள்கிட்டேன்னு நம்ம பிரிக்க கூடாது இல்லையா? அதனால நான் என்ன பண்ணார்னா, தான் பிரித்த அந்த பிரசாதத்தை அப்படியே மடித்து, நான் சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல, பிரசாதத்தை கொண்டு போய் திருமலையிலேயே கொடுத்துடுங்க, அப்பதான் அந்த எறும்பெல்லாம் திருமலையிலேயே இருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்படும் அப்படின்னு நினைத்தாராம். அவ்வளவு உயர்வான பக்தி கொண்டவர் அனந்தாழ்வான். அப்படின்றதுனாலேயே ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்ரீரங்கத்திலிருந்து சில வைணவ பெரியோர்கள் திருமலைக்கு நடைப்பயணமா வந்துட்டே இருந்தாங்க. அந்த காலத்துலலாம் பஸ் வசதி, ட்ரெயின் வசதி, பிளைட் வசதி எதுவுமே கிடையாது. ரொம்ப நாட்கள் நடந்துதான் வரணும். அப்படி அவங்க பயணப்பட்டு வந்துட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப பசி களைப்பு அதிகமாயிடுதான். யோ ஸ்ரீனிவாசா, உன்னை பார்க்கணும்னு அவ்வளவு தூரத்துல இருந்து வரோம், ஆனா நாங்க கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் ஆயிடுத்து, என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படியாவது எங்களுக்கு உடம்புல தெம்ப கொடுத்து திருமலைக்கு எங்களை கூட்டின்னு போயிடுப்பான்னு பிரார்த்தனையை மட்டுமே தங்களோட மனதிலும் உதட்டிலும் வைத்து கொண்டு அந்த வைணவ பெரியோர்கள்லாம் வந்துட்டே இருந்தாங்களா. உள்ளிருந்து அதை ஸ்ரீனிவாசர் கேட்டு விட்டார். என்ன பண்ணார் அப்படின்னா, திரும்பவும் பிரம்மச்சாரி சிறுவனாகவே ஓடி வந்தாராம். இவங்கெல்லாம் எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு கையில பிரசாதத்தோட வந்தாராம் அந்த சிறுவன். பெருமாள்னு சொல்லலாம், சிறுவர்னு சொல்லலாம், நமக்கு தான் தெரியும் அது பெருமாள்னு. ஆனா அந்த வைணவர்கள் கண்களுக்கு சிறுவனாகத்தான் வந்தார். வந்தவர் சொன்னாராம், இந்த பாருங்கோ, நீங்கள்லாம் இங்கேருந்து கஷ்டப்பட்டு நடந்து வரீங்கன்னு தெரிஞ்சதுனால என்னுடைய குரு என்கிட்ட திருமலை அப்பனின் பிரசாதத்தை கொடுத்து அமிச்சிருக்கார், அதனால நான் கொண்டு வந்து தரேன்னு இந்த சிறுவன் சொன்னானாம். உடனே இந்த சீடர்கள், இந்த வைணவ பெரியோர்கள்லாம் கேட்டாங்களாம், யாருடைய சீடன் பண்ணி, எந்த குரு உன்கிட்ட சொல்லி அமிச்சாரு, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு நடந்து வரோம், பசியில வரோம் அப்படின்னு
திருமலையில இருக்கக்கூடிய உன்னுடைய எந்த குருவுக்கு தெரியும்னு கேட்ட பொழுது அந்த சிறுவன் சொன்னானா, என்னுடைய பெயர் மதுரகவிதாசன், அடியேன் மதுரகவிதாசன். என்னுடைய ஆச்சாரியன் அனந்தாழ்வான், என்னுடைய குரு அனந்தாழ்வான். அனந்தாழ்வானுக்கு எப்படியோ தெரிஞ்செடுத்து ஸ்ரீரங்கத்திலேருந்து நீங்கள்லாம் கஷ்டப்பட்டு நடந்து திருமலைக்கு வரீங்கன்னு. அதனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, திருமலை அப்பனின் பிரசாதத்தை என்கிட்ட கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னார்னு அந்த சிறுவன் சொல்ல, இந்த பெரியவர்கள் வைணவ பெரியவர்களுக்கு ஒரு சந்தோஷம்தான், ஆனாலும் ஒரு சின்ன சந்தேகம் வருதுதான். சரிப்பா, நீ அனந்தாழ்வானின் சீடன்னு சொல்ற இல்லையா, அப்போ உன்னுடைய குருவின் பேர்ல தனியனை சொல்லு அப்படின்னு சொன்னாங்களாம். தனியன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம யார நம்மளுடைய ஆச்சாரியனாக குருவாக நாம நினைத்து போற்றுகிறோமோ அந்த ஆச்சாரியனை பற்றி ஒரு 4 வரிகளில் அந்த ஆச்சாரியனின் சிறப்புகளை பற்றி ஒரு 4 வரிகள்ல சொல்லியிருப்பாங்க ஸ்லோகமா. அதற்கு பேர் தான் தனியன் அப்படின்னு பேரு. உடனே இந்த சிறுவனை பார்த்து அவங்கெல்லாம் கேட்க, உடனே அந்த சிறுவன் அகிலாத்ம குணா வாசம் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த தனியனை சொல்ல ஆரம்பிச்சான். அந்த தனியன் தான் அனந்தாழ்வானுக்கு சொல்லக்கூடிய தனியன். அதுல முதல் 2 வரிகளை சொன்னதுமே இந்த வைணவ பெரியோர்களுக்கு சந்தோஷம் ஆயிடுத்து. ஓகே, இவன் நிஜமாவே அனந்தாழ்வானின் சீடன் தான்ட்டு. ஆனா இவ்வளவு சொல்லக்கூடிய அந்த சீடன் அனந்தாழ்வான் பெரிதும் போற்றக்கூடிய ராமானுஜரை பத்தி இந்த தனியன்ல ஒண்ணுமே விஷயம் சொல்லலையேன்ட்டு அந்த சிறுவனை பார்த்தே சந்தேகம் கேட்க, அந்த சிறுவன் அடுத்த 2 வரிகள் சுவாமி ராமானுஜனின் சிஷ்யனான அனந்தாழ்வான் பொருள்படும்படியாக அந்த தனியனை அமைச்சு கொடுத்தாராம். அப்ப அந்த தனியன்கிறது எப்படி இருந்தது? நான் அனந்தாழ்வானின் சீடன், அந்த அனந்தாழ்வான் யார் என்றால் சுவாமி ராமானுஜனின் சீடன்னு வந்தது. உடனே இந்த வைணவ பெரியோர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு பிரசாதத்தை சாப்பிட்டுப்பா, உன்னுடைய குரு கிட்ட சொல்லுப்பா, ரொம்ப கரெக்டான டயத்துல பிரசாதத்தை கொடுத்து அமிச்சார், நாங்களும் மொள்ள நடந்து வந்து உன் குருவை பார்த்து நேராவே நன்றி சொல்றோம் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே இந்த சிறுவன் வேகமா ஓடி போயிடுறான். சரி, நாம வரத்துக்குள்ள அனந்தாழ்வான் கிட்ட போய் இந்த சிறுவன் சொல்லிடுவான் போல இருக்கு அப்படின்னு இந்த வைணவ பெரியோர்கள் நம்பிட்டு இருந்தாங்க. இவங்க மொள்ள நடந்து வர சிறுவன் ஓடிவிட்டான். நேரா இந்த வைணவ பெரியோர்கள் பெருமாளை சென்று தரிசிப்பதற்கு முன்னாடி அனந்தாழ்வானை தேடி வராங்க. வந்து ரொம்ப தேங்க்ஸ் சுவாமி, உங்களோட சீடன் கிட்ட நீங்க பிரசாதம் கொடுத்து அனுப்பினீங்க, அதனால எங்க பசியெல்லாம் போக்கடிக்கப்பட்டது, ரொம்ப நன்றின்னு சொன்னதும் அனந்தாழ்வான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாராம். என்கிட்ட நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிரம்மச்சாரி சீடனும் இல்லை, அவனுக்கு நான் எந்த விதமான தனியனும் அவன் சொல்ற மாதிரி எனக்கு தெரியலையே, அந்த தனியன் என்ன சொல்லுங்கோன்ட்டு அனந்தாழ்வான் கேட்க, அவர்கள் எல்லோரும் அந்த 4 வரிகள் கொண்ட தனியனை சொன்ன பொழுதுதான் அனந்தாழ்வானுக்கே தெரிஞ்சது, திருமலை அப்பனே சிறுவனாக வந்திருக்கிறான், திருமலை அப்பனே தன்னை ஆச்சரியமாக ஒரு குருவாக பாவித்திருக்கிறான் அப்படின்ற விஷயம். நாமெல்லாம் இன்னைக்கு எப்படி ஆச்சரியப்பட்டு இந்த வைபவத்தை கேட்கிறோமோ அதே மாதிரிதான் அனந்தாழ்வானும் அன்று ஆச்சரியப்பட்டு கேட்டார். இவ்வளவும் நடந்தது. சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல பரமபதம் அடைந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு துக்ககரமான செய்தி அனந்தாழ்வான் காதுல வந்து எட்டித்து, அந்த துக்கத்தினாலேயே அவர் என்ன பண்ணார்னா, 1 வருஷம் திருமலை அப்பனுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணாமல் திருமலை அப்பனையே போய் பார்க்காம இருந்தாராம். தனக்கு புஷ்ப கைங்கரியம் பண்றதுக்கு அனந்தாழ்வான் வரலையேன்னு பெருமாள் கவலைப்படல, அதை விட அனந்தாழ்வானை தான் பார்க்க முடியலையேன்னு திருமலை அப்பன் கவலைப்பட்டாராம். பட்டு அர்ச்சகர்கிட்ட சொல்லி அமிச்சாராம், எப்படியாவது அனந்தாழ்வானை கூட்டிண்டு வாங்கோ என்னுடைய சன்னதிக்குன்னு. சரின்னு அனந்தாழ்வான் அழுதுண்டே வரார். அப்ப பெருமாள் சொல்றார், அனந்தாழ்வா, உனக்கு மட்டும் தானாப்பா அந்த சோகம், உடையவர் போயிட்டார், உடையவர் இந்த உலகத்தை விட்டே போயிட்டார்ன்றது உனக்கு மட்டும் தானாப்பா ஸ்லோகம். திருநாராயண செல்வ பிள்ளைக்கும் அதே சோகம்தான், திருவரங்கத்து திருவரங்கனுக்கும் அதே சோகம்தான், காஞ்சிபுர வரதராஜனுக்கும் அதே துக்கம்தான், அடியேனுக்கும் அதே சோகம்தான். உன்னுடைய ஆச்சாரிய பாவத்தில் இருந்து, அந்த ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து அவர் விட்டுவிட்ட அத்தனை கைங்கரியங்களையும் நான் செய்வேன்னு ஸ்ரீனிவாசன் சொன்னாராம். அப்போ அனந்தாழ்வான் விண்ணப்பிச்ச ஒரே ஒரு விஷயமா தான் இன்னைக்கு நம்மளுடைய எபிசோடுக்கு மங்களகரமான விஷயமா அமைய போறது. என்ன அப்படின்னா, பெருமாளே, உனக்காக என்னுடைய ராமானுஜர் எவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்கார், திருப்பி நீ என்ன பண்ணணும் தெரியுமா, உன்னுடைய சன்னதிக்கு பக்கத்தில் என்னுடைய குருவான சுவாமி ராமானுஜரின் சன்னதியை நீ அமைச்சுக்கணும்ன்றது ஒரு விஷயம். அடுத்தது, இந்த அத்தியன உற்சவம் அப்படின்னு இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடியும் பின்னாடி நடக்கும். அந்த சமயத்துல ஒரு நாள் முழுக்க முழுக்க
ராமானுஜ நூற்றந்தாதியை நீ திருசெவி சாய்க்க வேண்டும், அதாவது நீ காதால கேட்க வேண்டும். 2 விஷயத்த அனந்தாழ்வான் விண்ணப்பிச்சார். இன்னைக்கும் நம்ம திருமலைக்கு போனோம் அப்படின்னா நாம அந்த பெருமாளை சேவிச்சுட்டு வரும்பொழுது இந்த பக்கம் நம்ம ராமானுஜர் சன்னதியை பார்க்கலாம். அந்த ராமானுஜர் விக்கிரகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, ஒரு முறை ராமானுஜர் திருமலைக்கு வந்துட்டு திருவரங்கத்துக்கு போகும் பொழுது அனந்தாழ்வான் ராமானுஜர்கிட்ட கேட்டாராம், ஆச்சாரியனே உங்களை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி. அதனாலேயே அனந்தாழ்வான் ராமானுஜர் போன்றே ஒரு விக்கிரகத்தை வடித்து அங்க பிரதிஷ்டை செய்ய ராமானுஜர் அதை ஆலிங்கனம் பண்ணாராம், அதாவது கட்டிண்டாராம். அப்படிப்பட்ட விசேஷமான அந்த விக்கிரக மூர்த்தி, அந்த திருவுருவ சிலை தான் இன்னைக்கும் நாம திருமலையில பார்க்கக்கூடிய பாஷ்யக்காரர் சன்னதியில இருக்கக்கூடிய பாஷ்யக்காரர்னா ராமானுஜர் தான். அந்த சன்னதியில இருக்கக்கூடிய ராமானுஜர், அந்த ராமானுஜர் சன்னதியில இருக்கக்கூடிய அந்த சடாரினா பெருமாளுடைய பாதுகையை தான் நம்ம சடாரின்னு சொல்லுவோம். எல்லா இடத்துலயும் சடகோப்பன் அப்படின்னு அந்த ஸ்ரீ சடாரிய சொல்லுவோம். ஆனா திருமலையில மட்டும் இருக்கக்கூடிய அந்த சடாரிய என்னன்னு சொல்லுவாங்கன்னா அனந்தாழ்வான் அப்படின்னே தான் சொல்லுவாங்க. அப்படி அந்த ராமானுஜரின் திருவடி நிலையாகவே இருந்தார் அனந்தாழ்வான் அப்படின்றது ஒரு சிலிர்க்க வைக்கும் விஷயம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இன்னைக்கும் அனந்தாழ்வான் தோட்டம்ங்கிறது திருமலையில இருக்கு. அந்த தோட்டத்துல மகிழ மரமாக நீண்டு வளர்ந்து ரொம்ப பெரிய மரமா இருக்கும் அந்த மரம். அந்த மரத்திலிருந்து இன்னும் பெருமாளை பார்த்துட்டே தான் இருக்கார் அனந்தாழ்வான். ஒவ்வொரு வருஷமும் திருவாடி பூரத்தன்னைக்கு எப்படின்னா ராமானுஜர் தன்னுடைய தங்கையாகவே ஆண்டாளை பார்த்தார். ஆண்டாள் என்னுடைய அண்ணான்ட்டு ராமானுஜரை கூப்பிட்டா அப்படின்ற வைபவம் நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி ஆண்டாள் பிறந்த அந்த திருவாடி பூரத்தன்னிக்கே இந்த உலகத்தை விட்டு பரமபதம் போய் சேர்ந்து விட்டார் அனந்தாழ்வான். ஆனா இன்னைக்கும் மகிழ மரமாகத்தான் அந்த அனந்தாழ்வான் தோட்டத்துல அனந்தாழ்வான் இருக்கார். ஒவ்வொரு திருவாடி பூரத்தன்றும் திருமலையப்பன் அந்த சகல விதமான மாலை மரியாதையோடு சேர்ந்து அனந்தாழ்வானை போய் பார்க்கிறார். பார்த்து அந்த மகிழ மரத்துக்கு மரியாதை பண்ணிட்டு வர்றார் பெருமாள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அனந்தாழ்வானின் வைபவத்தை நாம் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதற்கு காரணம் நிச்சயமா நம்மளுடைய குருவின் அருளும் திருவின் அருளும் திருமாலின் அருளும் தான். தொடர்ந்து இந்த மாதிரி பலவிதமான வைபவங்களை நாம தொடர்ந்து அனுபவிக்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த திருமகளின் அருளும் திருமாலின் அருளும், அதற்கெல்லாம் மேலாக நம்முடைய குருவின் அருளும் ஆச்சாரின் அனுகிரகமும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி அனந்தாழ்வானின் வைபவத்தை கேட்டிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நோக்கி வீடு தேடி நிச்சயம் திருமலை பிரசாதம் வரும். திருமலை அப்பனும் தானாகவே கூப்பிட்டு தரிசனம் கொடுப்பான் என்பது நிதர்சனமான உண்மை. அப்படி உங்களுக்கு தரிசனம் கிடைக்க பெறவங்களும் சரி, திருமலை லட்டுன்றது தானாகவே கிடைச்சதுன்னு சொல்றவங்களும் சரி, நிச்சயமா கமெண்ட்ல எங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா தெய்வ நம்பிக்கைய, அந்த தெய்வீக அனுபவத்தை பரஸ்பரம் ஒவ்வொருத்தரும் நம்ம பரிமாறி கொள்ளும் பொழுதுதான் அந்த தெய்வத்தின் அனுகிரகம் என்பது தொடர்ந்து நமக்குள்ள நீடிச்சுட்டே இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாரல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பகவானின் திருவருள் மட்டுமே தான். அப்படிப்பட்ட அந்த பகவானின் திருவருளில், அந்த பகவான் கொடுக்கக்கூடிய அந்த அருளில், அப்படிப்பட்ட அந்த பகவான் கொடுக்கக்கூடிய திருவருளில் தொடர்ந்து பயணிப்போம், இணைவோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.